நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. வலையோரம் பகுதியில் பத்திரிகையாளர் ராஜ்தீப் சர்தேசாயோடைய ட்வீட்டும் அதுக்கான கமெண்ட்டையும் பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளாக ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஹரியானாவில் ஆப்ரேஷன் கை அப்படின்னு காங்கிரஸுடைய நடவடிக்கைகளை பார்க்குறோமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது பாஜகவுக்கு ஆதரவு அளித்து வந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதற்கான கமெண்ட் தான் சுவாதிங்கிறவங்க உங்களுடைய முகத்துல சந்தோஷம் தெரியுது அப்படின்னு ராஜ்தீப் சர்தேசாயை விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. ஆர்கேஜிங்கிறவர் ராஜ்தீப் சர்தேசாயை கலாய்க்கிறது இருக்கட்டும், நீங்கள் வரக்கூடிய நாட்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய பர்னால மொத்தமா வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து எரிய போகுது அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ரிஷி சௌத்ரிங்கிறவர் மோடியும் பாஜகவும் இந்து முஸ்லிம் வேறுபாடுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில ஹூடா இங்கே அமைதியாக தன்னுடைய விளையாட்டை தொடங்கிவிட்டார் அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாங்க. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.